மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்க மத்திய அரசு முற்படுவதாக கூறி திருநெல்வேலி மாவட்டம் காவல்கிணறு பகுதியில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வனிடம் கேட்கலாம். வணக்கம் ஆல்வன், இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் திமுகவினர் ஆங்காங்கே ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியில் எழுதப்பட்டிருக்கும் மத்திய அரசு அலுவலக எழுத்துக்களை அழித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல்லையில் எத்தகைய ஆர்ப்பாட்டத்தை திமுகவினர் கையில் எடுத்திருக்கின்றனர்? மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிப்பதாக கூறி திமுக பல்வேறு கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் பாஜக தவிர அனைத்து கட்சிகளும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வரக்கூடிய நிலையில அந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஹிந்தியை திணிப்பதாக கூறியும் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டம் காவல்கிணறு பகுதியில் திமுகவினுடைய சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி திமுகவினுடைய கிழக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அலெக்ஸ் அப்பாவு, அதே போன்று நாங்குநேரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆரோக்கிய எத்தின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்றதை தொடர்ந்து தற்போது அவர்கள் மாணவர்களும் இணைந்து ஹிந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணியாக செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக காவல்கிணறு பகுதியில் பேருந்து நிலையத்தில் இருந்து இஸ்ரோவினுடைய திரவ உந்தும நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த வளாகம், அந்த சாலையில் பிரதான சாலையில் அதை நோக்கி தற்போது அந்த பேரணி என்பது சென்று கொண்டிருக்கிறது. அந்த பேரணியில் மிக முக்கியமாக இந்தியை திணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பியும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பி இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மாணவர்களும் அதே போன்று அவர்களோடு சேர்ந்து திமுகவினரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தற்போது பேரணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பேரணிக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக மத்திய அரசுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய இஸ்ரோவினுடைய திரவ உந்தும நிலையம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நிலையில ஏதேனும் நடைபெற்று விடக்கூடாது என்ற நோக்கத்தில் அங்கும் பலத்த காவல்துறையினர் ஏராளமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பேரணி செல்லக்கூடிய பகுதியிலும் காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பேரணியில் செல்லக்கூடிய மாணவர்கள் திமுகவினர் தொடர்ந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பி இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நெல்லை காவல்கிணறு பகுதியில் திமுகவினர் இந்தி திணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தில் அவர்கள் வைக்கும் முழக்கங்கள் பற்றி விவரித்தமைக்கு நன்றி ஆல்வின். வீரம் வெல்லட்டும், 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 சமத்துவம் வெல்லட்டும், சமத்துவம் வெல்லட்டும், 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 சமூக நீதி வெல்லட்டும், சமூக நீதி வெல்லட்டும், 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 சமூக நீதி வெல்லட்டும், சமூக நீதி வெல்லட்டும். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம்.